இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த விஜய் ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா கூட தொட மாட்டான், தொட வேண்டிய அவசியமும் கிடையாது, புரியுதா உங்களுக்கு அப்படின்னு இப்பதான் விஜய் பேசினாரு. அதுக்குள்ள அவர் ஊழல் செஞ்சிருக்காரு, வருமானத்தை மறைச்சிட்டாரு அப்படிங்கிற புகாரில் நீதிமன்றம் இன்னைக்கு அவருக்கு ஒரு கொட்டு வச்சிருக்கு. அதுவுமே விமர்சனமாயிருக்கு. அவருங்க ஊழல் செஞ்சாரு, வருமானத்தை மறைச்சிருக்காரு, அவ்வளவுதானே. அதுவும் இல்லாமல் இந்த நீதிபதி செந்தில்குமாருக்கு இதே வேலையா போச்சு. அவர் தான் கடந்த முறை வந்து எங்களை மேன்மேட் டிசாஸ்டர்லாம் சொல்லி விஜய் விமர்சிச்சாரு. அப்படிங்கிற வகையில் விஜய்னது ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் சமூக வலைத்தளங்களை பதிவிட்டு வராங்க. அது குறித்து விரிவா பேசலாம். அந்த செந்தில்குமார் தான் இவங்க சொல்ற ஆட்களா அப்படிங்கிறது குறித்து நம்ம விரிவா பார்ப்போம். அதே மாதிரி சசிகலா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான அரசியல் ஆயுதத்தை தூக்கியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமாடுறதுக்கான ஒரு வலுவான ஆயுதம் அது அப்படின்னு நம்புறாங்க. அதற்கான வேலைகளை நடக்குது, அது குறித்தும் பார்ப்போம். ஒரு பக்கம் ஜெயக்குமார் வந்து எம்ஜிஆர் பாணியில நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன், என்ன ஏன் நீங்க ஜெயிக்க வைக்கல அப்படின்னு தொகுதி மக்கள் மத்தியில உணர்ச்சி பெருக்களை உரையாற்றி இருக்காரு. அதனுடைய பின்னணி குறித்து விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. விஜயனுடைய வரி ஏய்ப்பு தான் இன்னைக்கு வந்து தலைப்பு செய்தியா மாறி இருக்குன்னு சொல்லணும். சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறை விஜய்க்கு விதித்த அபராதம் வந்து செல்லும். அதாவது விஜய் தான் மனு போட்டிருந்தார். என்ன சொல்லி மனு போட்டார் அப்படின்னா, என்ன கேஸ்னா 2015ஆம் ஆண்டு அந்த புலிப்பட விவகாரம், அதுல வந்து 15 கோடி வாங்கியிருக்காரு போல் இருக்கு. அந்த 15 கோடியை வந்து தானா முன் வந்து கணக்கு காட்டல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வருடம் செப்டம்பர் மாதம் ரைடு போறாங்க அவர் வீட்டுக்கு. அப்பதான் வந்து இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்கும் போதுதான் கணக்கு சரியா இல்லை. அப்ப வந்து வருமானத்தை வந்து நீங்க வந்து எவைட் பண்ணிருக்கீங்க, அது வந்து வரி கட்டாம இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு இதை வந்து எப்போ சொல்றாங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டு சொல்றாங்க. இந்த பணத்துக்கு வரி கட்டல, அதுக்கு வந்து நீங்க அபராதமா 1.5 கோடி கட்டுங்கன்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல சொல்லப்படுது. அதுக்கு விஜய் என்ன வாதமிக்கிறார் அப்படின்னா, இல்லைங்க இது வந்து கால வரம்புக்குள்ளேயே வரல, வருமான வரித்துறை வந்து காலதாமதமா அந்த வழக்கு போட்டிருக்காங்க. 2019 ஜூனுக்கு முன்னாடியே நீங்க வழக்கு போட்டிருக்கணும், ஃபைன் போடாம விட்டது உங்க தப்புன்ற மாதிரி 2022ல போட்டதே வந்து காலதாமதத்துக்கு மீறி தான் போயிருக்குன்ற மாதிரி விஜய் தரப்புல ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த மனுதான் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு தீர்ப்பு வந்திருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீதிபதி அவர் வந்து செந்தில்குமார் ராமமூர்த்தி நீதிபதி. இதுலதான் பெரிய கன்ஃபியூஷனே. அந்த செந்தில்குமார் வேற, இந்த செந்தில்குமார் வேற. ஆக்சுவலா செந்தில்குமார் என், ஆமா, இவர் செந்தில்குமார் ராமமூர்த்தி. இவரு தான் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அதாவது விஜய் மீது வருமான வரித்துறை போட்ட அபராதம் வந்து செல்லுபடியாகும், விஜயோட மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் சொல்ற வாதம் இருக்கு இல்லையா, கால வரம்புக்கு மீறி வருமான வரித்துறை இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற வாதத்தை வந்து நீதிமன்றம் ஏத்துக்கல. மற்றபடி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து வருமான வரித்துறை போட்டது கரெக்ட் தான் நீதிமன்றத்தின் பார்வையில, நீங்க அதுக்கு வந்து அது வந்து சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க தீர்ப்பாயத்துல போயிட்டு நீங்க வந்து மேல்முறையீடு பண்ணலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு முன்னாடி 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு, நீதிமன்றம் சொன்னது போல தீர்ப்பாயத்துல மேல்முறையீடு பண்ணி இந்த வருமான வரி அபராதத்தை நீக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வழக்க மாத்துறதுக்காக மீண்டும் நீதிமன்றத்தை நாடலாம்ன்ற மாதிரி அவருக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகளா பார்க்கப்படுது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். இது நம்ம பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் விஜய் சைடுல இருந்து பெருசா ரியாக்ட் எதுவும் பண்ணல. அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம இந்த வழக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2015ல புலிப்படம் வருது, இவரு வருமானத்தை மறைச்சிட்டாரு, அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையா வருது. ஆனா புலிப்படம் ஓடல, புலிப்படத்தை எடுத்த ப்ரொடியூசர் இவர்கிட்ட இருந்து ஓடிட்டாரு, திமுக போய் சேர்ந்து பி.டி. செல்வகுமார் தானே. கோர்ட்டு குத்து வைக்குது, தலையிலேயே குத்துது, ஒவ்வொரு முறை போறப்ப தலையிலே கொட்டி வைக்குது. அது மாதிரி இன்கம் டாக்ஸ் விடாம விரட்டிக்கிட்டு இருக்கு. இந்த புலிப்படத்தை ஏன் எடுத்தாரு, சினிமா ரீதியாகவும் பிரச்சனை, அரசியல் ரீதியாகவும் பிரச்சனை, நீதிமன்றம் சட்ட வழக்குகள் இந்த ரீதியாகவும் பிரச்சனை சந்திக்கிறாரு. கூடவே இத்தனை ஆண்டு காலம் உதவியாளராக இருந்து அவருக்காக உழைத்த பி.டி. செல்வகுமார் திமுக பக்கம் போயிட்டார். இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் தான் தூய சக்தி, நான் மட்டும்தான் தூய சக்தின்னு மாறலே அடிச்சு சொல்லுவார் இல்லையா விஜய். இது வந்து அதிமுக ஊழல் சக்தி, திமுக அது வந்து தீய சக்தி அப்படிங்கிறாரு. இப்போ தூய சக்திங்கிற லேபிள் அவர் மேல அவர் போட்டுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுல அடிப்படையா என்னன்னா, வருமான வரித்துறை கால வரம்பு தாண்டி இது பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் செகண்டரியா விட்டுலாம். பிரைமரியா விஜய் வந்து இந்த வரி ஏய்ப்பு பண்ணிருக்காரா இல்லையா, பண்ணிருக்காரு. சொல்றது என்னன்னா, 3 வருஷம் கழிச்சு நீங்க எப்படி இதை வந்து எனக்கு வருமானம் போடலாம், முன்னாடியே போட்டுக்கணும், அதனால இது தவறு, அப்படிதான் அவருடைய வாதங்கள் இருக்கு. ஒருபோதும் நான் வந்து ஊழல் செய்யல, இந்த வரியை மறைக்கல அப்படின்னு
அவர் தனது மனுவில் குறிப்பிடவே இல்லை. வரியை மறைச்சிருக்காருங்கிறது அவரே மறைமுகமா சொல்றாரு. ஏன்னா மறைக்கல அப்படின்னா அதான பிரதான ஒரு விஷயமா அவருடைய மனுவில் இடம் பெற்றிருக்கணும் இல்லையா? அதை பண்ணாம நீங்க பண்ணது தப்பு, முன்னாடியே இந்த ஃபைனை போட்டிருக்கணும், முன்னாடியே போடாதனால இப்ப தள்ளுபடி பண்ணுங்க அப்படிங்கறது அவரோட கோரிக்கையா இருக்கு. அப்ப இதுலயே தெரியுது இவரு ஏதோ மறைச்சிருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஊழல்ங்கிற அடிப்படையில தான் வரும். ஏன்னா இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னே பலரும் சொல்ல மாட்டாங்க, சொத்து வழக்குன்னு தான் சொல்லுவாங்க ஜெயலலிதா வழக்கு. நீங்க அதுலயே வந்து வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம். அதற்கு பேரலா அதே காலகட்டத்தில் பேசப்பட்ட 2G வழக்கு வந்து 2G வழக்குன்னு சொல்ல மாட்டாங்க, 2G ஊழல் வழக்கு அப்படிம்பாங்க. இதுல வந்து இப்ப ஜெயலலிதா வந்து வேறு சில வழக்குகளை கன்விக்ட் ஆனாங்க. இப்ப கூட அவங்க வீடு வந்து வருமான வரி சரியா செலுத்தல, 91 இருந்து 2011 காலகட்டம் வரைக்கும் அவங்க வருமான வரி செலுத்தல, அதனால அவங்க வீட்டை ஜப்தி பண்ண போறோம், அவங்க சொத்துக்களை முடக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீதிமன்றம் இப்ப அறிவிச்சிருக்கு. அது வந்து ஜே தீபக் அவங்க தலையிலான ஒரு பிரச்சனையா விடிஞ்சிருக்கு. அவங்க தான் ஜெயலலிதா சொத்துக்களை அனுபவிச்சுட்டு வராங்க. அந்த அடிப்படையில் அவங்க தான் கொடுக்கணும். விஜயனுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவராக சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜெயலலிதாவும் இதே மாதிரியான ஒரு வருமான வரி வழக்குல சிக்கியிருக்காங்க. அவங்க மறைந்த பின்னர் இந்த வழக்கு போயிட்டு இருக்கு. அவங்களது வாரிசுதாரர்களுக்கு அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ விஜய், நான் தான் தூய சக்தின்னு சொல்லக்கூடிய விஜய்க்கும் அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ இதுல அதை சொன்ன மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு, சொத்து வழக்கு, 2G வழக்கு, 2G ஊழல் வழக்கு, இந்த மாதிரியான வித்தியாசங்களை நம்ம அந்த வழக்கு அணுகலாம். அதுல இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஒன்னும் ஊழல் பண்ணலையே, அவர் என்ன பண்ணிருக்காரு, வருமான வரியை மறைச்சிருக்காரு, அவ்வளவுதானே, இது வந்து ஊழல் இல்லையே, ஊழல் தானே, வேற ஒருத்தங்கிட்ட பறிச்சாதானே அது ஊழல், இவரோட சம்பாத்தியத்தை காட்ட மறந்திருப்பாரு, அதெல்லாம் ஒரு ஊழலா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சார்பாக பேசுறவங்க பேசுறாங்க. அதுதான் நீதிமன்றமும் கேட்குது. இது வந்து நீங்க வந்து இந்த வருமானத்தை தாமதமாக தாக்கல் பண்ணது அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வருமான வரித்துறை இது தொடர்பாக அபராதம் விதிச்சிருக்கணுங்கிறத தாண்டி மற்ற விஷயங்களோட நீங்க தீர்ப்பாயத்தை அணுகலாம், அதாவது ஐடி தீர்ப்பாயத்தை நீங்க அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்கிறது பின்னாடியும் இது நம்ம பொருத்தி பார்க்கணும். அதே நேரம் இந்த படம் வெளிவந்த பிறகு இவர் வாங்கின சம்பளம், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு ஒரு பக்கம். இதற்கு முன்னாடிதான் டெல்லியில நம்ம தாத்தா ஒருத்தர் தொப்பி போட்டுக்கிட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அண்ணா ஹசாரி மிக தீவிரமாக காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, லென்ஸ் வச்சு தன்னால கண்டுபிடிக்க முடியல. பாஜக ஆட்சியில பல ஊழல்கள் வந்துருச்சு, சிஏஜில இருந்து அந்த அதானி அம்பானி ஊழல் வரைக்கும் பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் முதற்கொண்டு பேசப்படுது. அதுல எங்கேயுமே அவர் வரமாட்டேங்கிறாரு. சரி, இதுலதான் வரல அப்படின்னா இந்த முதியவர், அதாவது அண்ணா ஹசாரினுடைய போராட்டத்துக்கு டெல்லிக்கு பிளைட் போட்டு போனாரு விஜய். அங்க போயிட்டு ஆதரவு எல்லாம் தெரிவிச்சாரு. அப்போ ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிராக பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் ஊழல் விஷயங்கள்ல ஈடுபடுறாரு. பணத்தை மறைக்கிறது ஊழல்ங்கிற அடிப்படையில் தானே வரும். அதையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். இப்போ வந்து விஜய் ரசிகர்கள் அல்லது விஜயனுடைய தொண்டர்கள் நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா, ஊழலுக்கு எதிராக டெல்லிக்கே போய் போராடினவர் தான் எங்க தலைவர் அப்படிங்கிறாங்க. யாருக்கு எதிராக போராடினீங்க, அப்போதைக்கு கால சூழல் என்ன, அதற்கப்புறம் அந்த புலி படத்துல என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதும் இங்க பேச. அதுல இடையில கார் இறக்குமதியில கூட விஜய் பேர் அடிபட்டுச்சு. அப்போ பணம் இருந்தும் இவர் வந்து பணத்தை அரசாங்கத்துக்கு கட்ட, முறையான வரியை கட்ட கூட தயங்குறாரு அப்படிங்கிறது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக வரி கட்டக்கூடிய நடிகர்கள் பட்டியல விஜய் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆமா, அமிதாப் பச்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து விஜய் இருக்காருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே தான். ஆனா அப்படிப்பட்ட விஜய் வந்து இதையும் கட்டி இருக்கலாமே. இப்ப வந்து கட்டி இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இருந்திருக்காது. நீங்க வந்து 15 கோடியை வந்து கணக்குல காட்டாம விட்டதுனால பிரச்சனை இங்க. அதனாலதானே வருமான அபராதம் போடுறாங்க. அப்ப அந்த ரேட்டிங்ஸை வந்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் பெருமையான விஷயம் தான். இதை கட்டி இருந்தாரு அப்படின்னா அவருக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. அதுதான பிரச்சனை. இப்போ வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து தீர்ப்பாயத்துக்கு போனா தீர்ப்பாயத்திலையும் விஜய்க்கு ரிலீஃப் கிடைக்குமான்றது சந்தேகம் தான். ஏன்னா ஏறக்குறைய விஜய் ஒத்துக்கிட்டார், வருமான வரி ஏய்ப்பு பண்ணிட்டேன், அபராதத்தை வந்து எதிர்க்காங்க லேட்டா போட்டீங்கன்னா கேள்வி கேட்கறாங்களே ஒழிய அபராதத்தை வந்து பெருசா சேலஞ்ச் பண்ற மாதிரி தெரியலங்க. அதனால கூட பெருசா ரிலீஃப் இருக்காதுன்ற மாதிரி தான் அந்த சட்ட ரீதியா பார்க்கப்படக்கூடியதெல்லாம் சொல்றாங்க. நீதிமன்றம் கொடுத்த இதே தீர்ப்பை தீர்ப்பாயம் உறுதி பண்ணும் பொழுது விஜய்க்கு அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாக. ஏன்னா நீங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய கிளைமே, எனக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நான் பல கோடி சம்பாதிச்சவன், அதை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னா நான் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுக்கணுங்கிற நோக்கத்துல தான் வர்றேன்னு தான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு வர்றாரு. அதை வச்சுதான் அரசியலே பண்றாரு. அவங்க எல்லாம் ஊழல் சக்தி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அவங்க எல்லாம் தீய சக்தின்னு சொல்றதா இருக்கட்டும், அதனுடைய பின்னணி அதுதான். ஆனா முதல்ல இவர் பெரியார், அம்பேத்கர் இந்த மாதிரியான ஒரு கொள்கை தலைவர்களா வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் தீய சக்தி, தூய சக்தி அப்படிங்கறதே அது வந்து என்ன சக்தி, அதுவே முதல்ல ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் தானே. பிளாக் மேஜிக்னு சொல்ல வரீங்களா? அதான் சொல்றேன். அப்போ நீங்க தெளிவாக வரையறுக்கல இன்னமும். நீங்க இன்னும் எம்ஜிஆர் பாலிசிலேயே போயிடலாம், நமக்கு அது ஒரு செல்வாக்கு இருக்குன்னு அவர் நம்புறதுனால இன்னும் தீய சக்தி, தூய சக்தி இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு ஒரு பார்வை இருக்கு. சரி, அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நடப்பு அரசியல் குறித்து தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்னங்கிற கேள்வி வருது இல்ல. இப்ப சமீபத்துல கூட ஒரு தீர்ப்பு வந்துச்சு, இது மாதிரி மாநில முதல்வர் துணைவேந்தர்களை நியமிக்கலாம். இதற்கு
முன்னாடி விடுமுறை காலத்துல கோர்ட்டுக்கு போயிட்டு ஹைகோர்ட் போட்ட தடைக்கு எதிராக இந்த ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அதனால இனிமே தமிழக முதல்வரே யாராக இருந்தாலும், இப்ப இருக்கிற முதல்வராக இருக்கலாம், அடுத்தடுத்த காலங்களில் மாறப்போக முதல்வராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த முதல்வர்களே பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தர்களை நியமிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தீர்ப்பு, மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட். இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து நியமிக்கலாம் அப்படின்ற அதிகாரத்தை முழுசா கொடுத்துடல, மீண்டும் விசாரிக்க சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது மீண்டும் ஹைகோர்ட் தான் விசாரிக்கப்பட போகுது. அதுல வந்து எப்படி வாதங்கள் வைக்கப்படுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்க வாதாடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு கூட வாய் திறக்க மாட்டேங்கிறார் விஜய். அவர் வந்து இப்ப இதுக்காக என்ன பேசுகிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இது வந்து மாநில உரிமை சார்ந்த ஒரு விஷயம். ஆமா, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா, நீண்ட நாட்களாக கவர்னர் கையில வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அட்டூழியம் செஞ்ச ஒரு விஷயத்தை விஜய் போன்றவர்கள் மாநில உரிமைக்காக பேசுறோம், தமிழ் தான் எங்க உயிர், தமிழ் தான் எங்க மூச்சுன்னு சொல்றவங்க என்ன பேசுறாங்க, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயம். அதுக்கு எல்லாம் சேர்த்து செங்கோட்டையனே சொல்லிட்டாருங்க, நாங்க புது கட்சி, பட்ஜெட் பத்தி கேட்காதீங்க, பட்ஜெட் பத்தி நாங்க என்ன சொல்ல முடியும், ஆட்சி வந்தவர் பட்ஜெட் பத்தி சொல்றோம், அப்ப ஆட்சி வர வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி கேள்வி கேட்கிறேன்னா எங்களை வந்து முதல்வர் நாட்கள் உட்கார வைங்க, பதில் சொல்றோம், கேளுங்க சொல்றோம் அப்படிங்கிற செந்தில் சொல்லுவார்ல, மலையை தூக்கி வைங்க அப்புறம் பதில் சொல்றோம். அது மாதிரி உட்கார வைங்க பதில் சொல்றோம். தூக்கி வைங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க சார், இப்படியே இருந்தா எப்படி நாங்களே உங்களை ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கும் இருக்கதான் செய்யும். இப்ப என்னமோ பனையூர்ல சரியான கூட்டம் கூட்டிட்டு இருக்கு. ஆமாமா, அது வந்து என்னன்னா விருப்ப மனு. ஆக்சுவலா தாவேக்காவினர் வந்து வெயிட் பண்ணி பார்த்தாங்க, காங்கிரஸ் வந்துருவாங்க, காங்கிரஸோட பேசுவார்தான் போயிட்டு இருந்தது இல்லையா. இப்ப வந்து எந்த கட்சிக்கும் டைம் இல்ல, திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி எல்லா கட்சிகளும் வந்து லாஸ்ட் மினிட்ல எல்லாம் ரஷ்ல இருக்காங்க, எல்லாம் வந்து ஓட வேண்டிய சூழ்நிலை இப்போ. அதனால இதுக்கு மேல காங்கிரஸ் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இப்பவே இந்த 3ஆம் ஆண்டு விழால பேசினார்ல, அனைத்து தொகுதிகளையும் நாங்க போட்டி போட போறோம்னு சொன்னார்ல விஜய். அதை தொடர்ந்து தான் எல்லா தொகுதிகளை போட்டி போடுறதுக்காண்டி விருப்ப மனு வாங்குறதுக்காக இன்னைக்கு அந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முத நாளே வந்து அந்த ஏரியாவே அவ்வளோ கூட்டம். அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து நின்றாங்க போல இந்த தொகுதியில போட்டி போடுறதுக்காண்டி, அவ்வளோ பேர் வந்து நிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் விருப்ப மனு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க, எப்படி ஃபில்டர் பண்ணி இறுதி வேட்பாளர் எப்ப அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒரு போர் இருந்தாலும் அவங்க எல்லாருமே அவங்க போட்டியிடவே வந்திருக்க மாட்டாங்க. விருப்ப மனுல விஜய் போட்டியிடும் எங்க தொகுதியில, அவங்க தானே விஜய். அப்படி அதான் சொல்றேன், ஒவ்வொரு தொகுதியில ஒரு விஜய் இருக்காரு, ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு இல்லையா. இப்ப அந்த ஒரு விஷயமும் போகுது. ஆனா நீங்க பாருங்க, இப்ப 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆனிச்சு. விஜய் கடைசியா பேசிட்டு போறப்ப கட்சி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு கார்ல வந்துட்டு போறாரு, அது கூட கார்ல வரணும் அப்படின்னு விமர்சனம். அதாவது ஆதவர்ஜனா வீடு பக்கத்துல தான் இருக்கு போல் இருக்கு, கட்சியாவில் இருந்து வீட்டுக்கு அப்படியே ஒரு சோறு தான். விஜய் வீடு விஜய் ஆபீஸ் பக்கம் தானே இருக்கு. அந்த ரீதியில அது போயிருக்காங்க. அதுல வந்து பொல்லாதவன் படத்துல விவேக் கேட்பார் இல்லையா, என்னது ஏத்தன இடத்துல கொண்டாந்து படிக்காதவனா என்ன ஏத்தன இடத்துல கொண்டாந்து இறக்கி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லையா. அது மாதிரிதான் விஜய் வந்து இங்கேருந்து இங்க போறது கூட கார்ல தான் போறாரு. அந்த அளவுக்கு கூட மக்கள் தொடர்பு இல்லாத ஒரு தலைவரா இருக்காரு. அவருக்கு பின்னாடி வரக்கூடிய ஆதவர்ஜனா, புசி ஆனந்த் எல்லாருமே பின்னாடி நடந்துதான் வராங்க அப்படிங்கறதையும் அவங்க உள்ள வைக்கிறாங்க, இது ஒரு வாதமா வைக்கிறாங்க. இதுல வந்து விருப்ப மனு எல்லாம் வாங்கி ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மேல்மட்ட தலைவர்கள் இருப்பாங்கல்ல, புசி ஆனந்த், ஆதவர்ஜனா, அருண்ராஜ், அவங்க எல்லாம் எங்க போட்டி போடுவாங்க, ஏன் விஜயை எங்க போட்டி போட போறார் அப்படின்ற யூகங்கள்லாம் இப்ப பெருசா பேசப்படுது. முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்கோம், விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில வேளச்சேரியில் விருக்கம்பாக்கம் இந்த 2 தொகுதிகளை குறி வச்சு களமிறங்குறாருன்ற மாதிரி பேசப்படுது. அந்த வி சென்டிமெண்ட் சொல்றாங்கல்ல, வி சென்டிமெண்ட் சொல்றாங்க, அது மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது போல. இந்த பக்கம் புசி ஆனந்த் வந்து தமிழ்நாட்டுல மிக முக்கியமான தொகுதி, அதாவது விஜயோட வீடு இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் தொகுதியில புசி ஆனந்த் போட்டி போட போறாராம். இவரும் வந்து மாறி வந்துட்டார் போல புதுச்சேரியில இருந்து. ஆமா, அதனால புசி ஆனந்த் அங்க போட்டி போட வாய்ப்பு இருக்கு. ஆதவர்ஜனா வந்து இந்த பக்கம் அம்பத்தூர், டி நகர் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க போல, அங்கெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அருண்ராஜ் மட்டும் திருச்செங்கோடு, நான் சமீபத்துல பாப்போம் நிறைய வீடியோ, அங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அதனால திருச்செங்கோடு தொகுதியை நோக்கி அருண்ராஜ் வந்து அங்க போட்டி போறது வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற மாதிரி மேல்மட்ட தலைவர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில நீங்க எல்லாரும் போட்டிடுங்க, ஆனா என்ன பண்ணீங்க அப்படிங்கறத மக்கள் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப திருப்பரங்குன்ற விவகாரத்துல எச்ராஜா என்ன சொன்னாரு, இதை இன்னொரு அயோத்தியா மாற்றியே தீருவோம் அப்படின்னு சொன்னார். அதற்கு எடப்பாடியும் மௌனமா இருந்தாரு, விஜயும் மௌனமா இருந்தார். அப்போ நீங்க இன்னொரு அயோத்தியா மாத்த மாட்டோம், அல்லது இப்படி சொல்றது எச்ராஜாவோட தவறு, கூட்டணியிலே இருந்தாலும் எடப்பாடி சொல்லியிருக்கணும். எதிர்கட்சியா விஜய் வந்து இதை கடுமையா கண்டிச்சிருக்கணும், எதுவுமே பண்ணல. அப்ப இஸ்லாமியர்கள் வாக்கு எப்படி விஜய்க்கு வரும், அல்லது கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட போது அமைதியா இருந்தார் விஜய், அந்த வாக்குகள் எப்படி வரும்னு நினைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கேள்விதான். இது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லா கட்சியும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, திமுகவையும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க, அதிமுகவும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க.
தலைவர்கள் எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சாலும் மக்கள் சரியான தீர்ப்பு இறுதி நேரத்தில் வழங்க தயாரா தான் இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி தாவேக்காவினர் வந்து ஒரு பெரிய கனவல் இருக்காங்க மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில சீட்டு வாங்கி ஜெயிச்சிருவோம், சிஎம் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பதவிகள் வரும், என்னென்ன அமைச்சர்கள்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்பயே தொண்டர்கள்லாம் ஒரு ஆசையில் இருக்காங்க போல் இருக்கு, பெரிய கனவுல இருக்காங்க. ஆனா கிரவுண்ட்ல வந்து ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கல. கிரவுண்ட்ல வந்து எப்படி மக்கள் ஆதரவா ஆனா இப்போ நம்ம அதிமுக ஜெயக்குமார் இருக்காருல்ல, அவரே வந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், அதாவது இவ்வளோ காலம் அனுபவம் கொண்டு வர அரசியல்வாதி வந்து என்ன ஏன் இப்படி வந்து நீங்க பண்ணிட்டீங்க, என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசுற அளவுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா என்ன காரணம்? ஒரு காலத்துல அதிமுக பாஜகவோட அலையன்ஸ் வச்சாங்க, அதை ஜெயக்குமாரே சொல்லியிருந்தாரு. பாஜக வந்து வேஸ்ட்ல கெஞ்ச மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா, தோத்துட்டோன்ற மாதிரி. ராயபுரம் தொகுதியில முடிசூடா மன்னரா இருந்தாங்க, ஏன் இந்த மக்கள் தோற்கடிச்சாங்க, பாஜக கூட்டணியால தான். அப்ப அவரே விடையும் சொல்லிட்டு இப்ப கேள்வி கேட்கிறாரு, ஏன் என்ன தோற்கடிச்சீங்க. ஆமா, இப்ப அவ்வளவு நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு அரசியல்வாதிக்கே வந்து தோல்வி வந்து ஏத்துக்க முடியல, தோல்வி இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல அரசியல்ல பெருசா அனுபவமே இல்லாத, மக்களோட பிரச்சனைக்கு நிக்காம, மக்களோட பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம வந்த உடனே வந்து எடுத்த உடனே அரியணை கிடைக்குமா அப்படின்றது வந்து அது எட்டா கனியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய்க்கு. இதுல இப்ப ஜெயக்குமார் பேச்சின் பொழுது என்ன பேசினார் அப்படின்னா, 2001 என்ன ஜெயிக்க வச்சீங்க, 2006 என்ன ஜெயிக்க வச்சீங்க, 2011 ஜெயிக்க வச்சீங்க, 2021 ஏன் என்ன கைவிட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்குதான் அவரே சொல்லியிருக்காரு, பாஜகவோட சேர்ந்ததுனாலதான் முடிச்சு விடாம என்ன மக்கள் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி. மீண்டும் பாஜகவோட சேர்ந்திருக்கீங்க, மீண்டும் நீங்க போட்டி போடுவீங்க, இப்ப மறுபடியும் மக்கள் கை விட்டுருவாங்களா, கை விட்டுறாதீங்க, கை விட்டுருவீங்களோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொகுதி மாற போகிறார் ஜெயக்குமார்னு ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. மயிலாப்பூர்ல நிக்கிறாரு, அங்க நிக்கிறாரு, இங்க நிக்கிறாரு, சென்னையிலே தொகுதி மாறுறாருன்னு. அதற்கு தான் விட சொல்றாரு, நான் வந்து ராயபுரம் தான் என்னோட சொந்த ஊர், என் மண்ணு, அதை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் ஜெயக்குமார் வந்து இந்த பாஜக கூட்டணியால பெரிய ஒரு சிக்கலை தான் எதிர்கொள்கிறார் இந்த தொகுதியிலங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா அவரே சொன்னாரு, தோத்ததுக்கு அப்புறம் போய் மக்களை பார்த்தப்ப நீங்க வந்து நல்லவர் தான், நல்லா பண்ணிருக்கீங்க, ஆனாலும் நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சனாலதான் எங்களால ஓட்டு போட முடியல இஸ்லாமியர்கள் சொன்னதாக அவரே சொல்லியிருக்காரு. இப்ப எப்படி கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண போறாரு, அவருக்கு பெரிய சிக்கலா இருக்கு. அதனாலதான் தொகுதி மாற போகிறாருன்னு வந்த தகவலுக்கு எதிராக இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்க தான் கவனிச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்க, நான் என்ன பண்ணேன், நான் எதுவும் கள்ளச்சாராயம் காய்ச்சினா, கட்ட பஞ்சாயத்து பண்ணனா, ரவுடித்தனம் பண்ணனா, இல்ல எதுவும் பண்ணனா, எதுவுமே இல்லாம என்னையா தோக்கடிச்சேன்னு கேட்கிறாரு. இதுல இந்த சிஏஏ மேட்டர் எல்லாம் இஸ்லாமியர்கள் போராடினாங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அதிமுகவினுடைய போலீஸ் என்ன பண்ணுச்சு, அது ஜெயக்குமார் ஏன் வேடிக்கை பார்த்தாருங்கிற அது மாதிரியான கேள்விகளும் சமூக வலைதளங்கள்ல இப்ப அவங்க மீது முன்வைக்கப்பட்டே வருது. ஆமா, இன்னைக்கு தேமுதிக சைடுல இருந்தும் விருப்பமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கு. அவங்க பக்கமும் டைம் இல்ல, ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி ஆகணும்ல, எவ்வளவு நாளா கூட்டணி வெயிட் பண்ண முடியும், பலப்படுத்துறதுக்காக தான் கூட்டணி பேச்சுவார்த்தையில தாமதமாகுது அப்படின்னு தேமுதிக சொல்றாங்க. ஆமா, அதனால வந்து விருப்பமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லா தொகுதிகளுக்கு வாங்குறாங்கன்னு தெளிவா தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு தொடக்கத்தை நோக்கி கட்சி வந்து நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ கூடிய விரைவில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் வேகப்படுத்தி இறுதி அறிவிப்பை வெளியிடுவாங்க எதிர்பார்க்கலாம். ஆனா இருந்தாலும் யாரோட சேர போறாங்கன்றது இன்னும் கணிக்க முடியாத ஒரு புதிராக தான் இருக்கு. திமுக தான் பெரும்பான்மையா வரப்போகிறாங்க. அதே நேரம் இங்க வேற வழி இல்ல, இந்த காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போதோ அதை வச்சுதான் நேற்று பேசின மாதிரி. அதனால அதை நம்ம நிறையவே டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். திமுக கூட்டணி இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் சொல்றாரு, நெருக்கடியா இருக்கு திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறது, கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து திமுக கூட்டணி வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அவரு ஒரு பக்கம் வேல்முருகன் அவர் என்ன சொல்றாங்க, கட்சிக்குள்ள என்ன பேசிருக்காங்கன்னா, அதிமுகவோட போயிடலாம், நம்ம தான் நிறைய பிரச்சனை எதிர்கொள்றோம், இங்க வந்து தொகுதியும் தர மாட்டேங்கிறாங்க, செலவு பண்ண நிதியும் தர மாட்டேங்கிறாங்க, அது பெரிய நெருக்கடியா இருக்கு, ஒரு ஒண்ணு தந்தா நம்ம எப்படி கட்சியை நடத்துறது, உங்களுக்கு மட்டும் தான் எம்எல்ஏ தராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆற்றாமை இருக்கு. எடப்பாடி கிட்ட போனா 2-3 தருவார், நம்ம அங்க போயிட்டு சர்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் எடப்பாடி இவங்களும் தொடங்கியிருக்காங்க, ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காத சொல்றாங்க. இதை திமுக எப்படி அணுக போகுது அப்படிங்கறதையும் பார்க்கணும். ராமதாஸ் உள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு இவர் தேவைப்பட மாட்டாரு. ராமதாஸ் உள்ள வராத பொழுது வேல்முருகனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னொரு பக்கம் மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா அவரும் சொல்றாரு, திமுக வந்து நாங்கள் அதிக இடங்கள் கேட்க போறோம்னு சொல்லிட்டு அவரும் ஒரு நெருக்கடி தர ஆரம்பிச்சிருக்காரு. அதனால வரக்கூடிய நாட்கள் அதிமுகவுக்கு எவ்வளவு நெருக்கடியா இருக்கோ அதே அளவுக்கு திமுக கூட்டணி பெரிய நெருக்கடியா மாறும். அதுக்கு முதல் படியா காங்கிரஸோட தொகுதி பங்கீடு முடிச்சா மட்டும்தான் இத்தனை கட்சிகளை அரவணைச்சு கொண்டு போக வேண்டிய சூழல் திமுக இருக்கும். ஆனா காங்கிரஸோட எப்ப முடிப்பாங்கன்னு தெரியல. அதனால தொடர்ந்து பல கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதை வந்து பெரிய ஒரு சிக்கலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் தாவேகாவுக்கு கூட்டணிகளுக்கு ஆளே வரல அப்படின்னு தொடர்ந்து நம்மளே பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் வரல யாரும், பெரிய அளவிலான அறியப்பட்ட கட்சிகள் எதுவுமே இல்ல அவர் கூட. ஆனா இந்த நேரத்துல ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை சசிகலா எடுக்க போறாங்க. சசிகலா வந்து கிட்டத்தட்ட அதுதான், ஆனா அது அப்படி இல்ல. சசிகலா வந்து அவங்க சகோதரர் ஒரு கட்சி வச்சிருக்காரு இல்லையா, அண்ணா திராவிடர் கழகம், அதிக, அந்த கட்சியை இப்போ மறுபடியும் உயிர் கொடுக்க ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. எதற்காக அப்படின்னா எடப்பாடியை வீழ்த்துவதற்காக. ஆமா இருந்திருக்கு, அது வந்து ரீஆக்டிவேட் பண்றாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு,
கட்சி களத்துல பெரிய அளவுல செல்வாக்கு இல்லைனாலும் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் திவாகரனுக்கு நெருங்கினர்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு கட்சியா அது இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ அந்த கட்சிக்கு உயிர் கொடுக்கறதன் மூலமாக நம்ம ஒரு சம்பவத்தை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ டிடிவி தினகரன் போயிட்டு அதிமுக சேர்ந்ததும் அவரை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னதும் அவங்களால சகிக்கவே முடியல, ஏத்துக்கவே முடியல. ஆல்ரெடி சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு கோல்டு வார் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்லாம் ஒரு இஷ்டத்துக்கு பாட்டு பாடினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரே சத்தம், ரெண்டு தரப்புலயும் பயங்கரமான மோதல். டிடிவி தினகரனுடைய சகோதர உறவுக்காரர்கள் மத்தியில, அதாவது அவங்க நெருக்கமான வட்டாரங்கள்ல ஏன் இப்படி பண்றாப்ல, இது பண்ணிருக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தை வெளிக்காட்டதான் சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இப்ப சமீபத்துல கூட அண்ணா சிலைக்கு, அண்ணா நினைவு நாளுக்கு மாலையிட வரப்ப கூட டிடிவி தினகரன் முதல்ல மாலை போட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு. இப்ப பின்னாடியே சசிகலா வராங்க. தகவல் தெரிஞ்ச உடனே டகடகடன்னு முடிச்சுட்டு ஓடிட்டாரு டிடிவி. அதனால இந்த ஒரு பிரச்சனை இப்படி பார்க்கப்படுதா. இதுல இன்னொரு ஆங்கிள்னா, சசிகலாவுக்கு வந்து நேரடி எதிரி எடப்பாடி பழனிசாமி. சமீபத்தில் கூட சொன்னாங்க, ஏன் தலைமையில் ஆட்சி அமையும், துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. யார் எதிரி யார் துரோகிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. இப்ப துரோகி லிஸ்ட்ல டிடிவி இருக்காரா, எதிரி லிஸ்ட்ல எடப்பாடி இருக்காரா அப்படிங்கிறது அவங்களை பொறுத்தான் தெரியும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணா திராவிடர் கழகத்தை ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலமாக திவாகரனை விஜயோட கூட்டணி சேர வச்சு தன்னுடைய செல்வாக்கும் தன்னுடைய பவரும் அங்க இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கான முயற்சிகளை பண்றாங்க. அதாவது என்னுடைய செல்வாக்கின்படி இப்ப சொன்னாங்க இல்லையா, எடப்பாடி வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அது மாதிரிதான் விஜயோட கூட்டணி போறதன் மூலமாக எடப்பாடி வீழ்த்த முடியும். அதுவும் இல்லாம கூட்டணி சேரதுக்கான காரணம் அவர் எடப்பாடி, அவர் வந்து எம்ஜிஆர் கொண்டாடுறாரு, அம்மா ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்கிறார், அதனால இவங்க போறாங்க. அதாவது சசிகலா நேரடியா போறதுல திவாகரன் மூலமாக இந்த அசைன்மெண்ட் பண்ண போறாங்க. அது எடப்பாடிக்கு பெரிய ஒரு வீழ்ச்சியை தரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இப்ப ஏன் எடப்பாடிக்கு சசிகலாவோ அல்லது ஓபிஎஸ்ஓ தேவைப்படல அப்படின்னா, ஆல்ரெடி டிடிவி உள்ளுக்குள்ள இருக்காரு. முக்குளத்தோர் வாக்குகள் வராதுன்னு சொன்னீங்களே, இங்க ஆல்ரெடி நாங்க ஒரு செட்டா இருக்கோம், இது கூட டிடிவி வந்துட்டார், நாங்க நெருக்கமா செயல்படுறோம், இனிமே நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லை அப்படிங்கிற வகையில் அவங்க ரெண்டு பேரையும் இன்னமும் சொல்றாரு சேர்த்துக்கொள்ள முடியாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. சோ அதனால சசிகலாவுக்கு எங்க போறதுன்னே வழி தெரியாதனால இப்படி ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க. ஆமா, அதனால இந்த புது ஆயுதம் அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். இப்ப நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. இப்ப நம்ம ராபிடோலாம் பாக்குறோம்ல, ராபிடோ, ஓலா, ஊபர்லாம் பாரத் டாக்ஸிலாம் வருதுன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்ல வரீங்களா? இல்ல ராபிடோ வந்து பொதுவா வந்து 2 வீலர் டாக்ஸி அது மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா. அதுல வந்து பார்சல் டெலிவரியும் பண்றாங்க. ஒரு லொகேஷன்ல இந்த லொகேஷன் பார்சல் கொடுக்கணும் அப்படின்னா பார்சல் டெலிவரி பண்றாங்க இல்லையா. இப்போ ஒரு பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பார்சல் டெலிவரி பண்ணணுங்கன்னு சொல்லிட்டு ராபிடோல புக் பண்ணிருக்காங்க போல. அதுக்கு பணம் எல்லாம் ஆன்லைன்ல பே பண்ணிட்டாங்க போல இருக்கு. ராபிடோ அந்த பிக்கப் பண்றவரும் லொகேஷனுக்கு வந்திருக்காரு, பார்சல் வாங்கியிருக்காரு. பார்சல் நல்லா பெருசா பெட்டி பாக்ஸ் மாதிரி பெருசா இருந்திருக்கு போல, நல்லா சுத்தி டேப் எல்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க போல. அப்போ பெரிய பார்சலா இருக்கும் போல் இருக்கு, நம்ம சேஃபா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவரும் கொண்டு போயிருக்காரு. கொண்டு போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் இருக்கும்ல, அங்க போயிட்டு யாரு பார்சல் வாங்க வர மாட்டாங்க போல, இவங்களுக்கு கால் பண்றாங்க எடுக்க மாட்டாங்க போல. அப்ப என்னதான் இருக்கு பார்சல்ல, எங்க தான் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தா உள்ள திறந்து பார்த்திருக்காரு போல, அந்த வீட்டோட கழிவுகள் குப்பையில இருந்திருக்கு. அதாவது அந்த பெண் வந்து குப்பைய கொடுத்துட்டாங்க போல, நீங்க வெளியில போய் கொட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு இந்த ஐடியா, நல்லா இருக்கா? எவ்வளவு ஒரு இது தெரியுமா? ஏன்னா முனிசிபாலிட்டியில் ஆள் வரல அப்படின்றதுக்காண்டி ராபிடோவில் ஒரு ரைடை புக் பண்ணி பார்சலில் வந்து பெட்டிக்குள்ள ஃபுல்லாக குப்பையை வச்சு கொடுத்து விட்டாங்க, நீங்கள் போய் வெளில கொட்டிருங்க. அது மட்டும் தான் சொல்லல அவங்க, இவரும் நம்பி போயிருக்காரு. அப்புறம் பார்த்தா குப்பையாக இருந்திருக்கு. ஐயோ, என்ன இவ்வளோ ஒரு திமிரோட பாருங்க, என்ன இப்படி தொடர்ந்து பார்த்தா குப்பை தொட்டியா இருந்துச்சுன்னா அவரோட மனநிலை என்னவா இருந்திருக்கு பாருங்களேன். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. நான் என்ன வேலை பாக்குறேன், நீ எதை என்கிட்ட கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் யூஸ் பண்றாங்க. இப்படி மோசமா பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் அவங்க இதுவும் எடுக்கலன்னா வச்சுங்களேன், இயல்பான நிறைய இது வந்து பாதிக்கப்படும் இல்லையா. ஒரு மோசமான அணுகுமுறை தான். இது மாதிரி பண்ணாதீங்க யாரும். இந்த மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிரித்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.